ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் இன்டெகிரேஷன். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரியாக்ட் டெக்னாலஜி, பேக் எண்ட் வந்து நோட் அண்ட் எக்ஸ்பிரஸ் மங்கோடிபி. ஓகேவா? ஆல்ரெடி ஃப்ரண்ட் எண்டில் ஒரு ஏபிஐ கன்செப்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் நம்ம போர்ட்டலில் இருக்குது. தென் இங்கே அதே மாதிரி ஒரு சர்வர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த சர்வரை எப்படி நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து டேட்டா கெட்டு போஸ்ட் போட்டு டெலிட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருந்தோம். அதோட வீடியோஸும் நமக்கு போர்ட்டலில் இருக்குது. தென் அதை ரெண்டுத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த பேக் எண்டையும் ஃப்ரண்ட் எண்டையும் எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது ஒன்றா, அதாவது நம்மளோட ஓன் சர்வரில் நம்மளோட CRUD ஆப்ரேஷன் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு இல்லையா, இது எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது? கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். ஒரு டேட்டாவை ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு டேட்டா ஆட் ஆகும். sandy@gmail.com. ஸோ ஃபோன் நம்பர், அவதார், சப்மிட். ஓகேவா? ஸோ ஒன் சப்மிட்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் வரும். ஹோம் பேஜ் போக சொல்ல அந்த டேட்டா உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு அப்டேட்னா you can update sandy 123. so update இது மாதிரி டோஸ்டோட வரும். successfully updated, again home, அப்டேட் ஆயிருக்கு இல்லையா? if you want to delete னா successfully deleted. இது எப்படி டியூட் பண்ணுறது நம்மளோட ஓன் சர்வரில் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேவா? தென் இதுக்கு நமக்கு தேவையானது இந்த ஏபிஐ கன்செப்ஷன் ஃபோல்டர், தென் இந்த நோடு சர்வர் ஃபோல்டர். ஓகேவா? இப்போ இது ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன்ன்றதால நான் வந்து இங்கேயே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரைட் கிளிக், நியூ ஃபோல்டர், இந்த இடத்துக்கிட்ட எஃப்எஸ் ஃபுல் ஸ்டாக் CRUD. ஓகேவா? ஃபுல் ஸ்டாக் CRUDன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே இங்கே ஏபிஐ கன்செப்ஷன் ஃபோல்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபோல்டர் நமக்கு எக்ஸாக்டாக அப்படியே தேவை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் எல்லாமே தேவை எக்ஸப்ட் நோட் மாடல்ஸ். நமக்கு எல்லா ஃபைலும் தேவை. இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்டாக் CRUDல ரைட் கிளிக், நியூ ஃபோல்டர் கால்ட் CLIENT கிளைண்ட். இது ஏன் கிளைண்ட்னு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பியூர்லி ஃப்ரண்ட் எண்ட் இல்லையா? இது எந்த ஒரு சர்வர் கோடும் இதில் கிடையாது. அதனால் தென் அகெயின் இந்த இடத்துக்கிட்ட சர்வர்ன்ட்டு ஒரு நியூ ஃபோல்டர். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட SCRVER சர்வர். ஸோ பேக் இந்த இடத்துக்கிட்ட நோடு சர்வரில் கோட் இருக்கும் எனக்கு, இன்க்ளூட் நோட் மாடல்ஸ். ஸோ இதுக்கு ஏன் இன்க்ளூட் பண்ணுறேன்னா, இது சின்னது. இது வந்து பார்த்தீங்கன்னா 400 MB இருக்கும். காப்பி ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட சர்வரில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு கிளைண்ட் அண்ட் சர்வர் ரெடி. ஃபுல் ஸ்டாக் CRUD நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்றது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் தேவையில்ல. தென் இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஷோ மோர் ஆப்ஷன், ஓப்பன் வித் கோட். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கிளைண்ட்டில் மட்டும் நோட் மாடல்ஸ் இருக்காது, அதனால் உங்களுக்கு ரன் ஆகாது. ஸோ இதில் நோட் மாடல்ஸ் இருக்கும், அதனால் டேரெக்டாக ரன் ஆகும். ஓகேவா? வாட் we need to do-னா we need to install node models in a client. அதுக்கு CD இந்த இடத்துல பாருங்கள், LS கமாண்ட் கொடுத்து பாருங்கள். கரெக்டான ஃபோல்டரில் தான் இருக்குமா? கிளைண்ட் அண்ட் சர்வர் கரெக்டான ஃபோல்டரில் தான் இருக்கும். ஓகே, FS CRUD இந்த ஃபோல்டரில் உள்ளக்க இல்லை என்னென்ன ஃபோல்டர் இருக்குது அப்படின்னு இருக்கும். ஓகேவா? தென் இங்கே CD CLIENT கிளைண்ட் ஃபோல்டருக்கு வந்தாச்சு. NPM இன்ஸ்டால். ஓகேவா? ஸோ நம்ம இன்ஸ்டால் ஆகட்டும் இது. ஓகே, தென் அதே மாதிரி சர்வர் CD SCRVER சர்வர். ஓகே, CD சர்வர்னா SCRVER. ஓகே, CD சர்வர் NPM இன்ஸ்டால். ஓகேவா? ஸோ பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடும். சர்வரில் கம்மியான பேக்கேஜ்ன்றதால குயிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இதில் கொஞ்சம் அதிக பேக்கேஜ்ன்றதால கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட NPM ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் NPM ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா கமாண்ட். ஓகே, என்ன கமாண்ட் போட்டோம்? ஸ்டார்ட் தப்பாக இருக்கா? ஓகே, NPM START ஸ்டார்ட். ஸோ இப்போ நமக்கு திரும்பியும் ஸ்டார்ட் ஆகும் ரியாக்டை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஐ கன்செப்ஷன் இருக்கும். இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கும் ஆகும். ஓகேவா? தென் இதான் மாக் ஏபிஐ வச்சு பண்ணது. நம்ம இதில் நம்மளோட ஓன் சர்வர் எப்படி இன்டெகிரேட் பண்ண போகிறது அப்படின்றத பார்க்கலாம். சர்வரை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கு. ஓகே, அகெயின் NPM ஸ்டார்ட். ஓகே, சர்வர் டேட்டாபேஸ் இஸ் கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு app.lesonல வெறும் 5000 கொடுத்துருப்பீங்க இல்லையா? இது 5000 தான் ஒர்க் ஆகுதுன்றதுக்காக, நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் ஓகேவா, ஏரோ ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு லாக். ஓகேவா? ஸோ லாகில் இது வரைக்கும் நார்மலாக இந்த மாதிரி போட்டிருப்பீங்க, சர்வர் கனெக்டட் அட் த போர்ட் அப்படின்ற மாதிரி.
இதுக்கப்புறம் டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ் எதுக்காகன்னு சொல்கிறேன். சேம் அதே மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி தான் வேலை செய்யும். ஆனால் ஒரு வேரியபிள் என்ன பண்ண முடியும், நம்மளால் உள்ள ஹோல்ட் பண்ண முடியும். SERVR சர்வர் RUNING ரன்னிங் ஆன் த போர்ட். சர்வர் ரன்னிங் ஆன் த போர்ட். இந்த இடத்துக்கிட்ட பாருங்க டாலர். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட டாலர் போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் போர்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, போர்ட் அப்படின்றத இந்த இடத்துக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா 5000க்கு பதிலாக நீங்கள் போர்ட் அப்படின்னு கொடுத்துக்கணும். ஓகேவா, இப்போ எரர் வரும் என்ன போர்ட்டுன்னு நம்ம டிஃபைன் பண்ணலன்ட்டு. இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கான்ஸ்ட் போர்ட் ஈக்குவல் டு 5000 அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேவா, கொடுத்தீங்கன்னா நவ் சர்வர் இஸ் ரன்னிங் அந்த போர்ட் 5000. அப்போ சர்வர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. டேட்டா பேஸும் கனெக்டட் ஆகிடுச்சு. ஓகேவா, டேட்டா பேஸ் கனெக்டட்கான கோடு எழுதியிருக்கோம். இதில் நம்மக்கிட்ட கெட்டு போஸ்ட் புட்டு டெலிட்டட்கான கோடு இருக்குது. ஓகேவா, ஸோ லோக்கலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, டிபிக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம், ஸோ மாங்கோ டிபி இன்டகிரேஷன் கொடுத்துருக்கோம். பட் இதுக்கு நமக்கு என்ன வேணும்னா FS CRUD ரைட். அதனால் இந்த இடத்துக்கிட்ட ஃபுல் ஸ்டாக் CRUDன்னு போட்டுக்கோங்க. FS-CRUD. ஓகே, FS CRUD MongoDBலாம் தேவையில்ல. ஸோ திரும்பியும் நம்ம npm start அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். FS CRUDன்றது உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இதில் யூசர்ஸ் வந்து எதுவுமே இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம இந்த யூசரை கெட்டு போஸ்ட் புட்டு டெலிட் ஃபுல் ஸ்டாக் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா, இட்ஸ் சிம்பிள். தென் சர்வரோட கோடு இங்கே இருக்குது இல்லையா, கிளைண்ட்டோட கோடு இங்கே இருக்குது. இப்போ ஒரே இடத்துல சர்வரோட கோடு கிளைண்ட்டோட கோடு நமக்கு இங்கே. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். இது எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட் போயிடலாம். கிளைண்ட்டில் கெட்டு இல்லையா, கெட்டுக்கு முன்னாடி போஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்ட. ஏன்னா ஒரு போஸ்ட் பண்ணால் தான் ஒரு டேட்டாவை நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துகிட்டு வர முடியும். அதனால ஒரு டம்மி டேட்டாவை நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ. ஓகேவா, அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஸோ வினோட இமேஜ் ரைட். ஸோ மற்ற டேட்டாலாம் நம்ம என்டர் பண்ணிக்கலாம், இமேஜ் டேட்டா மட்டும் நமக்கு தேவை. ஓகேவா, ஸோ ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க, இல்லை ப்ரொஃபைல் இமேஜ்னு கூட சர்ச் பண்ணலாம். நீங்கள் PROFILE ப்ரொஃபைல் இமேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா யூ காட் அ ப்ரொஃபைல் இமேஜ். ஓகே, ஸோ என்ன ப்ரொஃபைல் இமேஜ் வேணும்னு பார்த்துக்கோங்க. ப்ரொஃபைல் இமேஜ் எப்படி இருக்கணும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராகவும் இருக்கக்கூடாது. ஷட்டர் நீங்கள் இதுலேருந்து கூட எடுத்துகிட்டு வரலாம். ரைட் கிளிக், காப்பி இமேஜ் அட்ரஸ். அந்த அட்ரஸ் வந்து இமேஜ் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. ஓகேவா, base64 ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது. ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, நம்ம என்டர் கொடுக்கும்போது இங்கே பாருங்கள், ஆனால் இந்த ஷட்டர் ஸ்டாக்னு வருது. சரி பரவாயில்ல, இட்ஸ் அ டெமோ தானே. ஸோ இல்லை வேறு ஏதாவது இமேஜ் கிடைக்குதான்னு பார்ப்போம். இன்ஸ்டா மாதிரி ஸ்கொயரான ஒரு இமேஜ் இருந்தால் இட்ஸ் அ பெட்டர். ஓகேவா, நீங்கள் ப்ரொஃபைல் இமேஜ்னு போட்டு சர்ச் பண்ணும்போதே உங்களுக்கு வந்துடும். டேரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், ஸ்கொயர் இமேஜ் தான் கிடைக்கும். இந்த மாதிரி இமேஜாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா, ரைட் கிளிக், காப்பி இமேஜ் அட்ரஸ், Ctrl+V, என்டர். சரி ஓகே, இந்த இமேஜ் நல்லாயிருக்கு. ஸோ இந்த இமேஜ் எடுத்துக்கலாம், காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம், ஆனால் மாக் APIயில் ரிஜிஸ்டர் ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள், sandy@gmail.com ஃபோன் நம்பர், இந்த அவதார் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுக்க சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு வர சொல்ல இங்கே எரர் வருது. ஓகேவா, ஸோ இதுவுமே ஒரு சின்ன ஃபால்ட்டு தான். ஸோ இந்த இடத்துல ரெட் கலரில் வரக்கூடாது, க்ரீன் கலரில் வரணும் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், காம்போனன்ட்ஸில் பேஜஸில் ரிஜிஸ்டர் பேஜில் இந்த இடத்துக்கிட்ட டோஸ்ட்டில் எரர்னு இருக்கும். இதை SUCCESS சக்ஸஸ்னு மாற்றணும். நவ் நான் ரிஜிஸ்டர் பண்ண சொல்ல எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் வரும். ஹோம் பேஜ் போக சொல்ல எனக்கு அந்த டேட்டா இருக்கும். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓவலாக இருக்குது. ஏன் ஓவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா வைடாக இருந்தது வித்து. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இமேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது, இருந்தால் இந்த மாதிரி ஓவலாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஐ எம் டெலிட்டிங் திஸ் பிக் அகெயின். ஓகே, இல்லை இங்கேருந்தே நான் பிக் எடுத்துக்கிறேன். இன்ஸ்பெக்ட் Cloudflare. ஓஹோ, சைட் cannot be reached. வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ண முடியல, அவங்க அந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கும். சரி ஓகே, ஸோ நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் டெமோக்கு எடுத்துக்கலாம், இந்த இமேஜ் கூட வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கெட்டுக்கான கோட் இங்கே இருக்குது இல்லையா, ஹோமில் இருக்கும். போஸ்ட்டுக்கான கோட் ரிஜிஸ்டரில் இருக்கும்.
ஓகேவா? நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். எப்படி போஸ்ட் ஆகுதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் இருக்குது. ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட ஏபிஐக்கான போஸ்ட் டேட்டாக்கான கோட் இருக்குது. இந்த இடத்துல ஸ்டேட் மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட ஃபார்மோட ஸ்டேட்டை இந்த இடத்துல மேனேஜ் பண்ணியிருக்கோம். இதுக்கு தேவையான டிபெண்டன்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ரியாக்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஹூக்ஸ் எல்லாம் வந்துடும். அதனால் நம்ம யூஸ் ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணிட்டோம். ரியாக்ட் ரவுட்டர் டோம் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் பேஜ் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பூட்ஸ்ட்ராப் அண்ட் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அது மட்டும் தான் நமக்கு தேவையான டிபெண்டன்சியாக இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட ரியாக்டில். ஓகேவா? ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பார்க்க சொல்ல என்னென்ன டிபெண்டன்சி எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு ரொம்ப முக்கியம். ரியாக்ட் ரவுட்டர் டோம், ஆக்சியோஸ், பூட்ஸ்ட்ராப், ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப். ஓகே, அப்புறம் ரியாக்ட் ஐகான்ஸ். ஸோ இட்ஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். ரியாக்ட் டோஸ்டிஃபை, அந்த டோஸ்ட் ஆகுதில்ல அதுக்காக அந்த டோஸ்டிஃபை. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன்னா, தென் இப்போ இந்த இடத்துக்கு நம்ம போஸ்ட் பண்ண சொல்ல இதான் நம்மளோட மாக் ஏபிஐ சர்வரோட யூஆர்எல் இல்லையா? மாக் ஏபிஐ சர்வரோட யூஆர்எல். இந்த இடத்துல மாக் ஏபிஐ போயிடலாம். MOCK API. ஓகே, இப்போ அவங்களோட சர்வர்ன்றதால நம்ம கஸ்டமைசேஷன் ஓவராக பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ஓன் சர்வரில் நம்ம கஸ்டமைசேஷன் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? காப்பி இமேஜ் அட்ரஸ், இது ஓரளவுக்கு ஸ்கொயராக இருக்கும். ஓகே கூல், இந்த இமேஜ் வச்சுக்கலாம். மாக் ஏபிஐயில் பாருங்கள், இந்த இடத்துல சாம்பிள்ன்ற ஒரு டேட்டா க்ரியேட் ஆகிருக்கும். இந்த இடத்துக்கிட்ட டாக்ஸ் அப்படின்னு போனோன்னா குயிக் ஸ்டார்ட் கைடில் ஸோ அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கோட் பண்ணணும், கெட்டு போஸ்ட்டு புட்டு டெலிட்டுக்கு எந்த ஒரு கஸ்டமைசேஷன் இருக்காது. ஆனால் நம்மளோட ஓன் சர்வரை நம்ம எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டோஸ்டிஃபை, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கோட். பை த டிஃபால்ட் கெட்டுக்கான கோட், பை த டிஃபால்ட் போஸ்ட்டுக்கான கோட். இவங்க வந்து ஃபெச் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து ஆக்சியோஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக பண்ணியிருப்போம் இல்லையா? தென் ஆக்சியோஸ் த தேர்ட் பார்ட்டி லைப்ரரி டு ஹேண்டில் HTTP ரெக்வஸ்ட் கெட் போஸ்ட் புட் டெலிட். ஓகே, தென் இப்போ இந்த யூஆர்எலுக்கு பதிலாக ஸோ நம்மக்கிட்டையும் ஒரு போஸ்ட்டுக்கான யூஆர்எல் இருக்குது இல்லையா? இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் சர்வர். இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்குது? ஒரு போஸ்ட்டுக்கான நம்மளோட ஓன் கோட் இருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும்தான் இருக்குது. பட் we need to update it, ரைட்? ஸோ அதனால் இந்த இடத்துல இமெயில் பாஸ்வேர்ட், இந்த இடத்துக்கிட்ட மாக் ஏபிஐயில் டேட்டா எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்தோன்னா இந்த இடத்துல பாருங்கள், நேம், அவதார், ஃபோன், இமெயில், இதுதான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டும் நமக்கு தேவை. இந்த இடத்துல நேம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் போயிடுங்க, ரிஜிஸ்டர் என்னென்ன இருக்குன்ட்டு நேம், இமெயில், ஃபோன், அவதார். ஓகேவா? சார் இவ்வளோ தான் இருக்குது. நம்மக்கிட்ட பாஸ்வேர்டுன்ற இந்த இடத்துல ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணணும். ஓகேவா? தென் இப்போ பாஸ்வேர்டு வேணும், லாகின் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு பாஸ்வேர்ட் தேவை இல்லையா? அதனால் இந்த நேம், இமெயில், ஃபோன் மற்றதெல்லாம் இருக்குது. ஓகே, அவதாரும் இருக்குது. ஓகேவா? ஸோ இது 4மே இருக்குது. பாஸ்வேர்ட் ஃபீல்டு மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆட் பண்ணிட்டு வந்துடுவோம் ஃப்ரண்ட் எண்டில். ஓகேவா? இட்ஸ் ரியலி ஈஸி. ரிஜிஸ்டர் பேஜ் போயிடுங்க. ரிஜிஸ்டர் பேஜ் அவதார் கீழே பாஸ்வேர்ட் இருக்கணும். ஓகே, Ctrl+C Ctrl+V. இந்த இடத்துக்கிட்ட அவதாருக்கு பதிலாக நீங்கள் PASSWORD பாஸ்வேர்டுன்னு கொடுக்க போகிறீங்க. பாஸ்வேர்ட் செட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துக்கிறீங்க. பை த டிஃபால்ட் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கு. ஓகே, செட் பாஸ்வேர்டு எங்கேருந்து எடுத்து செட் ஆகலை, இதை காப்பி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பாஸ்வேர்டையும் காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா? கீழே ஃபார்முக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு ஃபார்ம் குரூப் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபார்ம் குரூப் வந்து அவதாருக்கான குரூப்பு. இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுருங்க. ஸோ ஃபார்ம் பேசிக்ஸ் பாஸ்வேர்டு அங்கேயே இருக்குது. டைப் வந்து டெக்ஸ்ட் தான். ஸோ பிளேஸ் ஹோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா PASSWORD பாஸ்வேர்டு e.target.value. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஆன் சேஞ்ச். ஸோ இந்த இடத்துல செட் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். இந்த இடத்துல வேல்யூன்னு எதுவுமே நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? அதனால் இப்போ இந்த இடத்துல எதாவது டைப் பண்ணிங்கன்னா அது பாஸ்வேர்டில் செட் ஆகிடும். ஓகேவா? செட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு கன்சோலில் இந்த ஃபார்ம் டேட்டாக்குள்ளே இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்ம் டேட்டாவை இந்த யூஆர்எலுக்கு போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு போஸ்ட் போது ஃபஸ்ட்டு பேராமீட்டர் யூஆர்எலாகவும் சர்வரோட யூஆர்எலாகவும் செகண்ட் பேராமீட்டர் சர்வருக்கு சென்ட் பண்ணுற டேட்டாவும் இருக்கும். இந்த இடத்துல நம்ம பாஸ்வேர்டை ஆட் பண்ணணும் இல்லையா? அதனால் இந்த இடத்துல பாஸ்வேர்டை காப்பி பண்ணி பாஸ்வேர்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஹோவர் பண்ண சொல்ல நேம், இமெயில், ஃபோன், அவதார், பாஸ்வேர்டுன்னு ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? சரி, இவ்வளோதான். சரி, இப்போ ஆட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட அவதார்னே இருக்குது லேபிளில். ஸோ லேபிள் தப்பாக இருக்குது, அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும், பாஸ்வேர்டு நம்ம மாற்றிடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ஃப்ரண்ட் எண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ சப்மிட் கொடுத்தா பாஸ்வேர்டோட சேர்த்து சப்மிட் ஆகும். ஸோ ஆனால் மாக் ஏபிஐயில் இங்கே பாஸ்வேர்டுன்னு ஒரு ஃபீல்டு இல்லை, அதனால் நமக்கு இங்கே சப்மிட் ஆகாது. தென் ஓன் சர்வரில் நம்ம வந்து அந்த ஃபீல்டை க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? என்னென்ன ஃபீல்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. தென் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இமெயில், அடுத்தது பாஸ்வேர்ட், தென் ஃபோன் இல்லையா? கமா PHON. இங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ ஃப்ரண்ட் எண்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே தான் இங்கேயும் வரணும். ஓகேவா? ஃபோனுக்கு அடுத்தது என்னம்மா
இமெயில் பாஸ்வேர்ட் ஃபோன் ஃபஸ்ட்டு நேம் இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட நேம், இந்த இடத்துக்கிட்ட நேம் வந்து பார்த்தீங்கன்னா string ஸ்ட்ரிங்கு கமா நேம் இமெயில் பாஸ்வேர்ட் ஃபோன், நேம் இமெயில் பாஸ்வேர்ட் ஃபோன் அவதார் ஓகே. அவதார் வந்து string ஸ்ட்ரிங். நீங்கள் க்ளவுட்லாம் கற்றுக்க சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இது எப்படி பண்ணுறது, அதாவது ஒரு ஃபைல் சிஸ்டமை உங்கள் லோக்கலில் இருக்க ஃபைலே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களே உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்க ஒரு இமேஜ், க்ளவுடில் அப்லோட் ஆகிருக்க ஒரு இமேஜ் எடுத்து நம்ம ஸ்ட்ரிங்காக என்ன பண்ணுறீங்க கொடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. நேம் இமெயில் பாஸ்வேர்ட் ஃபோன் அவதார். ஓகேவா. நேம் இமெயில் பாஸ்வேர்ட் ஃபோன் அவதார் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். அதே மாதிரி நேம் இமெயில் பாஸ்வேர்ட் ஃபோன் அவதார். ஓகேவா. ஸோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அரேஞ்ச் எப்படி கொடுத்தாலும் ஒன்று தான். ஓகேவா. அரேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும். நேம் இமெயில் பாஸ்வேர்ட் ஃபோன் அவதார். ஓகேவா. நேம் இமெயில் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அடுத்தது தான் ஃபோன். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபார்மில் இங்கே இருக்க டேட்டா இருக்கு இல்லையா, இதை Ctrl+X நேம் இமெயிலுக்கு அடுத்தது பாஸ்வேர்ட் இல்லையா. சரி, இப்போ இந்த இடத்துல பாஸ்வேர்ட் இருக்கும், அடுத்தது ஃபோன், அடுத்தது அவதார். ஓகேவா. இது கொடுத்து நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ சப்மிட் பண்ண சொல்ல நம்மளோட ஓன் சர்வரில் இது ரிஜிஸ்டர் ஆகும் இல்லையா, யூசர் ஸ்கீமாவில் இந்த இடத்துக்கிட்ட வரும். ஸோ வருதா, ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், நேம் பாஸ்வேர்ட் மட்டும்தான் இருக்குது நமக்கு. இந்த இடத்துல நேம் இமெயில் பாஸ்வேர்ட் ஃபோன் அவதார் எல்லாமே வேணும். ஸோ நேம் ஓகேவா, நேம் அடுத்தது இமெயில் இல்லையா, இமெயில் அடுத்தது பாஸ்வேர்ட், Ctrl+X பாஸ்வேர்ட் Ctrl+X ஃபோன் அவதார். ஓகேவா. ஸோ இது நம்ம கொடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாவை போஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நமக்கு இந்த டேட்டா நமக்கு தேவை போஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லையா. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஆக்சுவலாக இந்த இடத்துக்கிட்ட கிளைண்ட்டே இல்லாமல் நம்மளை ஓனாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த இடத்துல CRUD ப்ராக்டிஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல போஸ்ட்டுக்கான டேட்டா இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போஸ்ட்டு புட்டு டெலிட்டு பாடியில் நம்ம என்ன கொடுத்துருப்போம், நேம் இமெயில் பாஸ்வேர்ட் ஃபோன். இந்த இடத்துல AVATAR அவதார் அப்படின்னு போட்டுட்டு, ஸோ உங்களோட அவதாரோட லிங்க் இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட Ctrl+C இந்த இடத்துல இதை கொடுத்துருப்பீங்க, Ctrl+V. ஓகே. இந்த இடத்துக்கிட்டையும் ஜேசனாக கொடுத்துருக்கோங்க. ஓகேவா. ஸோ நம்மக்கிட்ட இங்கே டேட்டா இருக்குது. இப்போ இதை நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகேவா. எனக்கு அவுட்புட்டோட கோடு தான் நமக்கு இப்போதைக்கு நல்லா தேவை. தெரியுதா உங்களுக்கு, நேம் இமெயில் பாஸ்வேர்ட் ஃபோன் அவதார். இந்த இடத்துல /போஸ்ட்ன்னு இருக்குது, சர்வரில் /போஸ்ட். அப்போ இந்த இடத்துல டேட்டா வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். log request.body. எப்பயுமே request.bodyல அனுப்புங்க, ஹெட்லேயே பராம்ஸ்லேயே அனுப்பாதீங்க. டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் சென்ட் கொடுக்குறேன். பிஃபோர் தட் இந்த இடத்துக்கிட்ட பார்த்துக்கோங்க, சென்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து இது எங்கேருந்து வருதுன்னா கன்சோல் இல்லையா. ஸோ பாருங்கள், கன்சோலில் ஐடி டேட்டாபேஸ் ஐடி கிரியேட்டட்னு வருது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட கன்சோல்லையும் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, டேட்டா வந்திருக்கு. இந்த கன்சோல் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது இல்லையா. இந்த இடத்துல console.log request.bodyன்னு போட்டதால் இந்த இடத்துல பாருங்கள், நேம் இமெயில் பாஸ்வேர்ட். இப்போ நான் ஃப்ரண்ட் எண்டில் சென்ட் பண்ணேன், இதான் ஃப்ரண்ட் எண்டு, அது பேக் எண்டுக்கு வந்திருக்கு. டேட்டா பேஸில் கண்டிப்பாக சேவ் ஆகிருக்கும். ஓகேவா. ஆயிருக்கா, ஃபுல் டேட்டா எனக்கு சேவ் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் டேட்டா எனக்கு சேவ் ஆயிருக்கு. ஓகேவா. இது எப்படி ப்ரோ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து அனுப்புறது அப்படின்னா, இட்ஸ் ரியலி சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, போஸ்ட்டில் இதுதான் நம்மளோட சர்வரோட URL, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் சர்வரோட URL. இதே சர்வரோட URLக்கு சேம் இதே டேட்டா நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து சென்ட் பண்ணணும். அப்போ ரிஜிஸ்டருக்கு இன்ஸ்டீட் ஆஃப் யூஸிங் மாக் API ஒரு எக்ஸ்டர்னல் சர்வரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல இதை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபார்ம் டேட்டாவில் இங்கே இருந்தால் மாதிரியே, அதாவது நீங்கள் இங்கே சென்ட் பண்ணீங்க இல்லையா, இதே மாதிரி டேட்டா ஃபார்மேட் இங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா. இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த ஃபார்ம் டேட்டாவை நீங்கள் கன்சோல் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. ரியாக்ட் போயிடுங்க, ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட். ஓகே. இந்த இடத்துக்கிட்ட 100 ஓகே 100ல் இருக்குது, ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட். ஸோ இன்ஸ்பெக்ட் ஆப் உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்றதை பாருங்கள். கன்சோலில் போனால் ஐ காட் ஆப்ஜெக்ட். ஓகே. இந்த இடத்துல எம்டி அவதார் நேம் இமெயில் பாஸ்வேர்ட் ஃபோன் இருக்குது. இந்த இடத்துல sandy@gmail.com. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 123456. ஓகே. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். அவதார் வந்து பார்த்தீங்கன்னா Windows V ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கேன், இந்த அவதார் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா,
எக்ஸாக்டாக அதே ஃபார்மேட், நேம், இமெயில், ஃபோன், பாஸ்வேர்ட், அவதார். ஓகேவா, வந்துருச்சா? ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ சென்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சென்டுன்னு கொடுக்குறோம். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நம்ம இதை டெலீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா, டேட்டா பேஸில் இந்த டேட்டா இல்லை. தென் இப்போ நான் சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துக்கிட்ட என்ன வருதுன்னு பாருங்கள், எரரு. ஓகே, ஸ்ட்ரிக்ட் ஆர்ஜின் வென் கிராஸ் ஆர்ஜின். ஓகேவா, ஸ்ட்ரிக்ட் ஆர்ஜின் வென் கிராஸ் ஆர்ஜின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டசன்ட் அலோ, அதாவது உன்னோட சர்வர் என்ன பண்ணலை, இந்த கிளைண்ட்டை அலோ பண்ணலை. எதுக்கு? கெட்டு, போஸ்ட், புட்டு, டெலீட் பண்ணுறதுக்கு. அப்போ நம்மளோட கிளைண்ட்டையும் சர்வரையும் கம்யூனிகேட் பண்ண சொல்ல, இந்த மாதிரி ஏபிஐயில் இந்த மாதிரி போஸ்ட்மேன் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ண சொல்ல கம்யூனிகேட் ஆகிடும் டேரெக்டாக. இந்த இடத்துக்கிட்ட ஸ்ட்ரிக்ட் ஆர்ஜின் வென் கிராஸ் ஆர்ஜின் அப்படின்ற ஒரு எரர் ஒன்று வரும். ஓகேவா, ஸோ இந்த எரரை நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம சர்வருக்கு நம்ம சொல்லணும், எனக்கு வந்து நான் இந்த மாதிரி ஆர்ஜின், நான் ஃப்ரண்ட் எண்ட் வந்து எங்கே ரன் ஆகிட்டு இருக்கு, லோக்கலோஸ் 3000 ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கேருந்து உனக்கு கெட்டு, போஸ்ட், புட்டு ரெக்வஸ்ட் வந்தா நீ அலோ பண்ணு அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகேவா, அதுக்கு we need to install a dependency called cars. ஓகே, இந்த இடத்துல பாருங்க. ஸோ கண்ட்ரோல் சி, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். npm install install cors cross cors. ஓகேவா, கார்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்றேன். நீங்க கார்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க, npm வரும். ஓகேவா, நோட் பேக்கேஜ் மேனேஜரில் அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா npm install cross, இதுதான் கமாண்டு. ஸோ cross is a Node.js package for providing connect express middleware that can be used to enable cars with the various option. ஓகேவா, ஸோ இந்த கார்ஸை இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இதுதான் பேக்கேஜ். ஓகேவா, கார்ஸ் எனேபிள் பண்ணும். என்னென்ன பண்ணால் எனேபிள் கிராஸ் ஃபார் எ சிங்கிள் ரவுட் கிராஸ் ஆர்ஜின் ரெக்வஸ்ட் சைட். ஓகேவா, ஸோ வேற ஒரு கிளைண்ட்ல இருந்து வேற ஒரு சர்வர், ஆக்சுவலாக கிளைண்ட்டே ஒரு சர்வர் தான் இல்லையா, லோக்கலோஸ் சர்வர். இது வந்து லோக்கலோஸ் 3000, இது வந்து லோக்கலோஸ் 5000. ரியாக்ட் வந்து ஒரு சர்வர் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலோஸ் 3000 ரன் ஆகிட்டு இருக்கு. தென் நம்மளோட ஓன் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பியூரா லாஜிக் டேட்டா பேஸ் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ரியாக்டில் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இங்கே இருக்க ஒரு சர்வர், அங்கே இருக்க ஒரு சர்வர் நம்ம என்ன பண்ணுறோம், கம்யூனிகேட் பண்ணுறோம். அதுக்கு கார்ஸ் யூஸ் ஆகும். ஏன்னா எனக்கு இந்த கோட், அதாவது எபிலிட்டி கோடிங்லேருந்து வந்தால் மட்டும் எனக்கு என்ன பண்ணு, abilitycoding.com அந்த டொமைன் பர்டிகுலர் ஐபி அதுலேருந்து வந்தால் மட்டும் எனக்கு அலோவ் பண்ணு. ஏன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ஹேக்கர் வந்து வேற ஒரு டொமைனை கிரியேட் பண்ணி அதுலேருந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா இட் அலோவ் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதும் இங்கே கொடுத்துருப்பாங்க. app.use cars நீங்கள் கொடுத்துட்டாலே போதும், இட் வில் ஒர்க். பட் ஈவன் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆர்ஜின் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஆர்ஜினை மட்டும் எனக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்றத, இது எப்படி கொடுக்குறது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா, இதை க்ளோஸ் பண்ணிடலாம், சர்வர் போயிடலாம். நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டதால நம்ம திரும்பி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேக்கேஜ்.jsonல இந்த கார்ஸ் ஆட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல சர்வரில் போயிட்டு எக்ஸ்பிரஸ் ஆப்பை நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கு கீழே, ஓகேவா, அதுக்கு கீழே app.use. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், CORS இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா, கார்ஸ்ன்ட்டு அஃபிஷியல் டாக்கில் போய் பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. இந்த இடத்துல கார்ஸ் ஆப்ஷன் கொடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்படி யூஸ் பண்ணுறதால உங்களால் மல்டிபிள் ஆப்ஷன்ஸை கொடுக்க முடியும், மல்டிபிள் ஆர்ஜினை கொடுக்க முடியும். ஏன்னா மல்டிபிள் கிளைண்ட் வச்சிருக்கலாம் ஒரு சில பேர். ஓகேவா, ஸோ 2-3 கிளைண்ட் வச்சிருக்கலாம் ஒரு சர்வருக்கு, ஒரே சர்வர் தான், ஆனால் மல்டிபிள் கிளைண்ட் அங்கே ஒர்க் ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டுக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரெக்வஸ்ட்டுக்கும் கொடுக்காம கீழே போட்டிருப்பாங்க பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு காமிக்கிறேன். கார்ஸ். ஓகே, சரி, நம்ம கார்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரெக்வயர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள் இங்கே வேர் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் வேர். ஓகே, CONST கான்ஸ்ட். இப்போ கார்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஓகேவா, இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் டைப் பண்ணுங்கள் கார்ஸ். ஓகேவா, கார்ஸ் இந்த இடத்துல எடுத்து கொடுக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு எந்தெந்த இதுக்கு அலோவ் பண்ணணும், எந்தெந்த இதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததும் நம்ம இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ சென்ட் பண்ணுறேன், ஒர்க் ஆகிடுச்சு. ஓகேவா, இட்ஸ் சிம்பிள். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்து எனக்கு வந்து இந்த ஆர்ஜினுக்கு அலோவ் பண்ணுங்கள், நாளைக்கு வந்து ப்ரொடக்ஷனில் புஷ் பண்ண போகிறீங்க லைவாக. ஓகேவா, ஸோ எபிலிட்டி கோடிங்கிற மாதிரி நீங்கள் vijay.com, ados.com, abinash.com, abu.com. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி உங்களோட டொமைனில் வந்து அலோவ் பண்ணணும்னா நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, லிட்டரலி. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்மளோட ஓன் கோட் காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ ஓன் கோட்னும் போது டிசியோட ஓன் சர்வர் கோட். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், சர்வரில்
ஒரு ப்ராசஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க. எங்க இருக்குது? கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ இது பாருங்க. ஸோ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? எக்ஸ்ட்ரா நான் ஜஸ்ட் கார்சன் கொடுத்தேன். உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள என்ன ஆர்ஜின் சப்போர்ட் பண்ணணும், இந்த ஆர்ஜின் வந்தால் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே நம்மளோட டொமைன். ஓகேவா? இந்த டொமைனை சப்போர்ட் பண்ணணும். டெஸ்டிங், ப்ரொடக்ஷன், தமிழ் கோட் அகாடமியை அலோவ் பண்ணணும், எபிலிட்டி ஃபியூஷன் அலோவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை அலோவ் பண்ணணும். லோக்கல் 7000 அலோவ் பண்ணணும். இது ப்ரொடக்ஷனில் புஷ் பண்ண சொல்ல அந்த லோக்கல் 7000 ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஏன்னா லோக்கல்ல இருந்து யாரும் அலோவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஓகேவா? கெட் போஸ்ட் புட்டு delete இந்த ரெக்வஸ்ட்டை மட்டும் அலோவ் பண்ணுங்க. கிரெடென்ஷியலிங்ஸ் ட்ரூ. ஸோ பாஸ்வேர்டை லாகின் லாக் அவுட் வைக்க போறீங்களா அப்படின்னா, இல்லை வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, கிரெடென்ஷியலிங் டூல்ஸ்னா குக்கீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இதை ட்ரூ எனேபிள் பண்ணிக்கலாம். சேம் இதே தான் நம்ம கொடுப்போம். இந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேம் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்ஜின் லோக்கல் 3000 கொடுத்துக்கிட்டா தட்ஸ் எனஃப். ஓகேவா? ஸோ இது போதுமானது. இங்கே பாருங்கள், சேம் இதே தான். ஸோ இதே தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள ஆர்ஜின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன மெத்தட் கிரெடென்ஷியலிங் ட்ரூ அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட கார்ஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, உள்ள இந்த இடத்துக்கிட்ட ORGIN ஆர்ஜின் ORIGIN. ஓகே, ORIGN ஆர்ஜின். ஆர்ஜினில் நீங்கள் அரே ஆஃப் டேட்டா கமா கொடுத்தாலும் ஓகே தான். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா லோக்கல் ஹோஸ்ட்ன்றதால எனக்கு இந்த இடத்துக்கிட்ட இந்த லோக்கல் ஹோஸ்ட் URL இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட இது இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் இதுக்கப்புறம் கமா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொடுக்கணும், ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்னென்ன மெத்தட்ஸ் அலோவ் பண்ணணும். ஓகேவா? என்னென்ன மெத்தட்ஸ் அலோவ் பண்ணணும் அண்ட் கிரெடென்ஷியலிங்ஸ் ட்ரூவாக இருக்கணுமா இல்லையா. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நீங்கள் சென்ட் பண்ண சொல்ல நான் சொல்லியிருந்தேன் லோக்கல் ஸ்டோரேஜ், குக்கீஸு, பார்ஸு, குக்கீஸ். தென் வந்து குக்கீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ், செக்ஷன் ஸ்டோரேஜ், குக்கி ஸ்டோரேஜ் இருக்கும். இதெல்லாம் நம்ம எதுக்காகன்னும் போது நம்மளோட சீக்ரெட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க ஃப்ரண்ட் எண்டில். ஓகேவா? ஆஃப்டர் லாகின். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா கிளைண்ட் டு சர்வர், அதுக்காக தான் இது ரெண்டும். ஓகேவா? இது ரெண்டு கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இதான் கார்ஸ் முடிஞ்சிருச்சு. பை த டிஃபால்ட் இதுதான் உங்களுக்கு கோட் இருக்கும். நீங்கள் மல்டிபிள் கிளைண்ட் வேணும்னா மட்டும் இந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண, ஒரு அரேக்குள்ளே செப்பரேட்டட் பை கமா மல்டிபிள் கிளைண்ட்டோட லிங்கை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், கார்ஸ் முடிஞ்சிருச்சு. ரைட் நவ் நான் இப்போ சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, இட்ஸ் ஷோயிங் சம்திங். ஓகே, ஸ்லாஷ் எக்ஸ்ட்ரா இருக்கா, என்ன அதை பார்க்கல. ஸோ நோ, ஒரு சின்ன ஸ்லாஷ் கூட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. ஓகேவா? பேலோட் பாருங்கள், இதுதான் நம்ம பேக் எண்டுக்கு சென்ட் பண்ண பேலோட். ஓகேவா? இருங்க, பேக் எண்டுக்கு சென்ட் பண்ண பேலோட். பேக் எண்ட் ரெஸ்பான்ஸ் என்ன வந்திருக்கு, டேட்டா ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இந்த இடத்துக்கிட்ட நம்ம சப்மிட் கொடுத்தா ஸோ டோஸ்டிஃபை வரலை எனக்கு. ஓகேவா? ஸோ டோஸ்ட் ஏன் வரலை அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட நம்மளோட ஓன் சர்வரில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் டோஸ்ட் வருமா வராதா அப்படின்றது. ஸோ டேட்டா பேஸில் கண்டிப்பாக சேவ் ஆயிருக்கணும். ஓகேவா? நம்மளோட சர்வர்லேருந்து சேவ் ஆன கோட், அதாவது நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் மூலயமா சேவ் ஆன கோட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 யூசர்ஸுமே இதை ரைட்டில் வச்சுக்கலாம். தென் இப்போ இந்த இடத்துல ஏன் டோஸ்டிஃபை வரலை அப்படின்றத பார்க்கலாம். ரெஸ்பான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்திருக்கு. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட ரிஜிஸ்டருக்கான கோட் வரலாம். இந்த இடத்துக்கிட்ட கன்சோலில் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு 201 201 இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும், ஸோ வரும். இந்த இடத்துக்கிட்ட நமக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸை கன்சோல் பண்ணுவோமா, ஃபஸ்ட்டு கன்சோலில் தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இதான் ரெஸ்பான்ஸ். அதாவது நான் இந்த இடத்துக்கிட்ட சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு பேக் எண்ட்லேருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் இதுதான். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு இல்லையா, டேட்டா ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு. இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், கன்சோலில் டேட்டா அப்படின்னு வந்திருக்கா. ஸோ இதில் பாருங்கள், மற்றதெல்லாம் விட்டுருங்க. இந்த இடத்துக்கிட்ட ஸ்டேட்டஸ் 200. ஓகேவா? ஸ்டேட்டஸ் 200 வந்திருக்கு. இந்த இடத்துல 201 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஒரு சர்வரில் டேட்டா கிரியேட் பண்ண சொல்ல 201 அப்படின்னா ஒரு டேட்டா கிரியேட்டட்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணியிருப்போம், போஸ்ட்டில் 200 நம்ம கொடுத்துருப்போம். அதனால நமக்கு என்ன ஆகும், ஸோ நமக்கு 200 வந்திருக்கு. இப்போ 201 இருந்ததுன்னா ரைட் நவ் இப்போ டோஸ்ட் ஒர்க் ஆகும் பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம், சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு இந்த இடத்துக்கு நம்மக்கிட்ட வருது இல்லையா. ஆனால் இந்த சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ன்றது நம்மளா கொடுக்குறது. ஆனால் டேட்டா ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது எங்கே இருக்கிறது, சர்வர்லேருந்து வர்றது. ஓகேவா? டேட்டா ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மெசேஜை தான் நீங்கள் ஷோ பண்ணணும் ஃப்ரண்ட் எண்டில். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட கஸ்டமைசேஷன். நம்மளோட சர்வரை எப்படி வேணால் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, இந்த மெசேஜ் எப்படி ப்ரோ ரிசீவ் பண்ணுறது ஃப்ரண்ட் எண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி சிம்பிள். கன்சோலில் போய் பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட கன்சோல் டாட் லாக் ரெஸ்பான்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ரெஸ்பான்ஸில் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடச்சிருக்கு. அதில் டேட்டாவில் மெசேஜில் நமக்கு என்ன இருக்குது, சர்வரில் நம்ம கொடுத்தோம் இல்லையா, சர்வரில் க்ரியேட் பண்ண சொல்ல நம்ம இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸில் நம்ம கொடுத்த மெசேஜ்.
ஸோ லாகின் சக்ஸஸ், லாக் அவுட் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும். ஸோ இந்த இதை நம்ம என்ன பண்ணிக்கணும், இங்கே கெட் பண்ண முடியும். ஸோ எப்படி ப்ரோ கெட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், console.log ரெஸ்பான்ஸ்ன்னு இருக்குது, ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா இந்த இடத்துல பாருங்கள், ஏன்னா டேட்டாக்குள்ளே தான் இருக்குது இல்லையா. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன் பாருங்கள், எனக்கு டேட்டா மட்டும் வந்திருக்கு. டேட்டாக்குள்ளே எனக்கு மெசேஜ், ஓகேவா, ரெஸ்பான்ஸ் டேட்டா டாட் மெசேஜ். ஓகே, ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன், எனக்கு பாருங்கள் டேட்டா ரிசீவ் சக்ஸஸ்ஃபுல்லி. அதை நான் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் மெசேஜை நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு Ctrl+Z, ரெஸ்பான்ஸ் தான் நான் எப்பயுமே கன்சோல் பண்ணி பார்ப்பேன். இந்த இடத்துக்கு இன்ஸ்டெட் ஆஃப் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ், இதுதான் டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ். இந்த இடத்துக்கிட்ட டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டாலர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு வேரியபிளை உள்ளே கால் பண்ண முடியும். இந்த மாதிரி கால் பண்ணுறதால உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ பேக் எண்ட்லேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கிட்ட வந்துடும். பாருங்கள், நான் இப்போ சப்மிட் கொடுக்குறேன், டேட்டா ரிசீவ் சக்ஸஸ்ஃபுல்லி. இது இந்த கேஸ் பேக் எண்ட் நான் கஸ்டமைஸ் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ டேட்டா ரிசீவ்ட் பதிலாக டேட்டா ரிசீவ்ட் சக்ஸஸ் அப்படின்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லியே சக்ஸஸ்ன்னு நான் என்ன பண்ணுறேன், கஸ்டமைஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டேட்டா ரிசீவ்ட் சக்ஸஸ் ஸ்பாட்லேயே எனக்கு கஸ்டமைஸ் ஆகிடுது, ஓகேவா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட இதான் நம்மளோட ஓன் சர்வர் யூஸ் பண்ணுறதால நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். ஒரு போஸ்டிங்கை இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து, நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் ரியாக்ட்லேருந்து பேக் எண்டுக்கு பண்ணிட்டோம். சரி, இதே கெட் பண்ணி நம்ம எப்படி ப்ரோ காமிக்கிறது, ஏன்னா ஹோம் போனால் இந்த இடத்துக்கிட்ட மார்க்அப் டேட்டா தான் நமக்கு வரும், ஓகேவா. எப்படி போஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி கெட் ரெக்வஸ்ட், ஓகேவா. மார்க்அப்பில் இந்த இடத்துக்கிட்ட அஃபிஷியல் டாக்ஸ் இருக்கும் குயிக் ஸ்டார்ட் கைடில். இப்போ நம்ம போஸ்ட் கோடே பெருசு, கெட் கோட் அதோட சின்னது இல்லையா. ஸோ கெட் கோட் ரொம்ப சின்னது. இந்த இடத்துல பாருங்கள், ஸோ கெட்டுக்கான இதுதான் கெட் இல்லையா. யூசர் மாடலில் எல்லா டேட்டாவும் ஃபைன் பண்ணி எனக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு. இப்போ ஸ்லாஷ் கெட், ஓகேவா. இந்த இடத்துக்கிட்ட போஸ்ட்மேன் போகிறேன், கெட்டில் ஸோ என்ன பண்ணுறேன், சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். நமக்கு பாருங்கள், ஸோ எத்தனை டேட்டா வந்திருக்கு, ஓகேவா. ஸோ இத்தனை டேட்டாவும் நமக்கு பேக் எண்ட்லேருந்து வந்த டேட்டா. ஸோ இந்த நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க, இந்த யூஆர்எல்லாம் காப்பி பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதான், ஓகேவா. இட்ஸ் ரியலி சிம்பிள். இந்த இடத்துல ரிஜிஸ்டருக்கு பதிலாக, இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னா இது வந்து போஸ்ட்கான கோட் இல்லையா. ஹோமில் இந்த இடத்துல கெட் டேட்டா அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், இதை கொடுத்துடணும். இதை கொடுத்துட்டா ஜஸ்ட் சிம்பிள். கொடுத்த உடனே இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், console.log resource.dataன்னு வந்திருக்கு. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். கன்சோலில் ரிசோர்ஸை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன், ஓகேவா. இப்போ நம்ம இந்த இடத்துக்கிட்ட போகிறோம், ரிஃப்ரெஷ் user.map is not a function அப்படின்னு வருது. ஸோ we need to solve this thing, ஓகே. ஸோ நம்ம சர்வர் சேஞ்ச் பண்ண சொல்ல, ஸோ உங்களுக்கு டேட்டா மாறி மாறி வரலாம், ஓகேவா. எப்படி டேட்டா வருது, அந்த டேட்டாவை கரெக்டாக எடுத்து மேப் பண்ணுறோமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா. இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வருது நமக்கு, இந்த இடத்துல டேட்டாவில் பாருங்கள் 9 டேட்டா வருது. அதுக்குள்ளே 9 டேட்டாவை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் பேக் எண்டில், ஓகேவா. டேட்டா ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, ஓகே. இவ்வளோ டேட்டா நமக்கு வருது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அகெயின் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் எனக்கு அந்த டேட்டா வரும் தான், ஓகேவா. இந்த இடத்துல பாருங்கள் டேட்டாவில் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு டேரெக்டாக resource.data அப்படின்னு இருக்குது இல்லையா. இந்த இடத்துக்கிட்ட கன்சோலில் ரிசோர்ஸ், இந்த இடத்துக்கிட்ட resource.data.dataவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், திரும்பி ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த இடத்துக்கு நம்ம எதில் ரிட்டர்ன் பண்ணுறன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா. இந்த இடத்துக்கு எப்பயுமே நீங்கள் RETURN ரிட்டர்ன் கீவேர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரிசல்ட் கீவேர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் யூஸ் பண்ண வேணாம்னா RESULT ரிசல்ட் கீவேர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறதால நீங்கள் என்ன டேட்டாவில் பேக் எண்ட்லேருந்து, இப்போ நீங்கள் ஜஸ்ட் சிம்பிள் இந்த இடத்துல ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, வந்துட்டா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ இது வந்து பர்டிகுலர் ஐடியை வச்சு கெட் பண்ணுறதுக்கு இது தேவையில்ல, ஓகே. ஸோ இது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுத்தது பராம்ஸில். இப்போ டேட்டா ஃப்ரம் பேக் எண்ட் இந்த இடத்துக்கிட்ட யாராச்சும் கெட்டுன்னு வந்தா, ஓகேவா, localhost 5000 அப்படின்னு வந்துட்டா 5000/getன்னு வந்தால் உங்களுக்கு என்ன டேட்டா கொடுக்கும், அது பாருங்கள் என்ன டேட்டா கொடுக்குதுன்னு பாருங்கள். என்டர் அடிக்கிறோம், பார்த்தீங்களா. இது நம்ம டேட்டா பேஸ்லேருந்து நமக்கு வர டேட்டா. இதை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட் எண்டில் நம்ம ஷோ பண்ணுறோம், ஓகேவா. இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஹோமில் போய்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட கண்டிப்பாக நான் ரெஃப்ரெஷ் பண்ணும் போது ஸோ வி காட் எரர், ஏன்னா அந்த சர்வருக்கும் இந்த சர்வருக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால் இங்கே பாருங்கள், டேட்டாவில் நமக்கு என்ன வருது, ரிட்டன் ரிசல்ட்டில் 9 அரே வருது. 9 டேட்டா, 9 யூசரோட டேட்டா வந்திருக்கு. எங்கேருந்து வருது, டேட்டாக்குள்ளே ரிசல்ட் அப்படின்றதுல, ஓகேவா. அப்போ கரெக்டாக மேப் பண்ணுங்கள் எடுத்து. அப்போ அந்த ரிசல்ட்டை மட்டும் தனியாக எடுத்து பிரித்து எடுப்போமா, response.data. இப்போ டேட்டாவை மட்டும் பிரித்து எடுக்கலாம், DATA டேட்டாவை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஓகே. இந்த இடத்துக்கிட்ட நமக்கு டேட்டா வரும், ஓகேவா. ஸோ பாருங்கள் டேட்டா வந்திருக்கா, டேட்டா ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் ரிசல்ட். இப்போ ரிசல்ட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கும், data.result ரிசல்ட், ஓகே. ரிசல்ட்டை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு 9 டேட்டா யூசர் டேட்டா MongoDB ஐடியோடு வந்திருக்கு, ஓகேவா. சிம்பிள். இப்போ resource.data.result இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு செட் யூசர்,
ஓகேவா? ஏன்னா அந்த சர்வரில் டேரெக்டாக ரிசோர்ஸ் டாட் டேட்டானே வந்துடும். ஓகேவா? ஆனால் நம்மளோட ஓன் சர்வரில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், அந்த இடத்துக்கிட்ட மெசேஜ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி மெசேஜ்லாம் அவங்க சர்வரில் வராது. ஓகேவா? மாக் ஏபிஐயில் வராது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மெசேஜை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம், டேட்டா ரிசீவ் சக்ஸஸ்னு. அதே மாதிரி இந்த இடத்துல ரிசல்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துக்கிட்ட என்டையர் மாங்கோடிபி டேட்டாவை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துக்கிட்ட, ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் ரிசல்ட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், இங்கே கொடுக்கணும். ஓகே, ஜஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு டேட்டா ஸ்பாட்லேயே வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான் டியூட்டி. ஓகே, பாருங்கள், ஒரு கெட்டு ஒரு போஸ்ட்டு. ஓகேவா? ஸோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம், இந்த டேட்டாவெல்லாம் நமக்கு வந்துருச்சு. பட் இதெல்லாம் டெலீட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலிட்டோ அப்டேட்டோ கொடுத்தனா இது எங்கே போகும், மாக் ஏபிஐக்கு தான் போகும். ஸோ அதனால் கண்டிப்பாக டெலீட் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா, நெட்வொர்க்கில் போகிறேன், நான் டெலிட் கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள் அன்டிஃபைன்னு வருது. ஓகேவா? ஏன்னா ஹெட்டர்ஸ் வந்து எங்கே இருக்கும், மாக் ஏபிஐ சர்வருக்கு போகும். ஓகேவா? நமக்கு அது தேவையில்லை, நம்மளோட ஓன் சர்வர் தான் தேவை. ஓகேவா? அதனால் இது எப்படி போஸ்ட் அண்ட் டெலிட், அதாவது போஸ்ட் அண்ட் கெட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி புட் அண்ட் டெலிட். ஓகேவா? இட்ஸ் ரியலி சிம்பிள், ரொம்ப நேரம் ஆகாது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட சர்வர் இருக்குது, அதனால் இட்ஸ் ரியலி ஈஸி. இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் புட்டுக்கான கோடு. புட்டுக்கு நம்ம என்ன சென்ட் பண்ணணும், இமெயில், அதாவது இமெயில் பாஸ்வேர்ட். ஓகேவா? ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட். ரெக்வஸ்ட் டாட் பாடியில் கண்டிப்பாக நமக்கு ஐடி இருக்கணும். இந்த ஐடியை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம போஸ்ட் பண்ணுறப்ப எப்படி நேம், இமெயில், பாஸ்வேர்ட், ஃபோன், அவதார் அப்படின்னு இருந்ததோ அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்டையும் நம்ம நேம், இமெயில், பாஸ்வேர்ட், அவதார்னு இப்படி இருக்கணும். ஓகேவா? ரெக்வஸ்ட் டாட் பாடியில் நமக்கு என்ன இருக்கணும், கண்டிப்பாக அண்டர்ஸ்கோர் ஐடி, அதுதான் மாங்கோடிபி ஐடி. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்கோர் ஐடியில் நம்ம என்ன இருக்கணும், நம்மளோட ஐடி இருக்கணும். ஓகேவா? ஏன்னா அதை வச்சு தான் அது ஃபைன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ ரெக்வஸ்ட் டாட் பாடியில் நம்ம ஐடியை சென்ட் பண்ணணும். அப்போ ஐடி, நேம், இமெயில், பாஸ்வேர்ட், ஃபோன், அவதார், எந்த ஐடிக்கு எந்த டேட்டா நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்றதான் முக்கியம். ஓகேவா? சரி, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஹோமில் இங்கே ஹேண்டில் டெலிட் இருக்குது, தென் அப்டேட் பட்டன் இருக்குது. அப்டேட் பட்டனை கிளிக் பண்ண சொல்ல என்னமா ஆகும், ஹேண்டில் அப்டேட்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும். நேவிகேட், நீங்கள் எந்த டேட்டாவை கிளிக் பண்ணீங்களோ, ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். ஸோ ஹேண்டில் அப்டேட்டில் எந்த டேட்டாவை கிளிக் பண்ணீங்களோ அந்த யூஸரை அங்கே சென்ட் பண்ணிவிடுவீங்க. நேவிகேட் டு அப்டேட் பேஜில் ஸ்டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவீங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஹேண்டில் அப்டேட் வந்து நேவிகேட் டு ஸ்லாஷ் அப்டேட், இதுதான் அப்டேட் பேஜ். அப்போ இந்த பேஜுக்கு யூஸ் லொக்கேஷனில் யூ வில் கெட் திஸ். ஓகே, அப்போ அப்டேட் கொடுத்தனா இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு அந்த டேட்டா ப்ரீ டிஃபைண்டாக இருக்குது, பார்த்தீங்களா? ஆனால் இந்த இடத்துல பாஸ்வேர்டுன்னு ஒன்று இல்லை, ஏன்னா நம்ம ஆட் பண்ணலை. ஓகேவா? ஸோ வி நீட் டு ஆட் அ பாஸ்வேர்ட், ரைட், லைக் ரிஜிஸ்டர். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை காப்பி பண்ணிக்கணும். தென் கீழே இந்த இடத்துல பாஸ்வேர்டுன்னு இருக்குது, இந்த ஃபார்ம் குரூப்பையும் காப்பி பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட அப்டேட்டில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் குரூப்பை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நேம், இமெயில், இந்த இடத்துக்கிட்ட பாஸ்வேர்ட், தென் இந்த இடத்துக்கிட்ட பாஸ்வேர்டுக்கான ஸ்டேட். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், பாஸ்வேர்டை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஏன்னா அதையும் அப்டேட் பண்ணணும் இல்லையா? அதனால் இப்போ பாருங்கள், ஃபார்ம் டேட்டா, இப்போ பாஸ்வேர்டும் ஆட் ஆகிடுச்சு. இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், பாஸ்வேர்டும் ஆட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல பாஸ்வேர்டு எனக்கு பேக் எண்ட்லேருந்து வரலை. ஓகேவா? ஏன்னா நான் திரும்பி பேக் போயிட்டு வரணும். இப்போ பாருங்கள், இப்போ பாஸ்வேர்டு வந்திருக்கு, பாஸ்வேர்டு வரலையா? ஸோ ஏன்னா நம்ம கரெக்டாக எடுத்து மேப் பண்ணியிருக்க மாட்டோம் பாஸ்வேர்டை. இந்த இடத்துல பாருங்கள், எம்டின்னு கொடுத்துருக்கோம், யூசர் டாட் பாஸ்வேர்டுன்னு கொடுக்கணும். ஓகேவா? யூஎஸ்சிஆர், யூசர் பாஸ்வேர்ட். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும், இட் வில் ஒர்க். ஓகே, இந்த பாஸ்வேர்டை கீழே வேல்யூவில் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா வேல்யூன்ற டேட்டா நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். இந்த இடத்துக்கிட்ட எல்லாத்துக்கும் வேல்யூன்னு கொடுக்கணும். ஓகேவா? அதுதான் நமக்கு யூஸ் லொக்கேஷன் ஸ்டேட்லேருந்து திரும்பி ரிட்ரைவ் பண்ணி நமக்கு இந்த இடத்துல கொடுக்குது. ஓகே, VALUE வேல்யூ. பை த டிஃபால்ட் இந்த பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல செட் ஆகிருக்கும். ஓகேவா? நான் அப்புறம் எடிட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். இது அப்டேட் பண்ணனா அப்டேட் ஆகுமா ப்ரோ அப்படின்னா, இந்த அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். அப்டேட் பட்டனை கிளிக் பண்ண சொல்ல அப்டேட் டேட்டான்ற ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகுது. ஓகேவா? இப்போ ட்ரிகர் ஆக சொல்ல இங்கே நமக்கு மாக் ஏபிஐயோட சர்வர் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல நம்மளோட ஓன் சர்வர் இருக்கணும். ஓகேவா? அதில் நீங்கள் இந்த மாதிரி ஐடியை இப்படியும் சென்ட் பண்ணலாம், இல்லை இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃபார்ம் டேட்டாலையும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி சென்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். நமக்கு இந்த மாதிரி நமக்கு சென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பேராம்ஸில் சென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பாடியிலே சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்மளோட ஓன் சர்வர். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட ஓன் சர்வர், இந்த இடத்துக்கிட்ட போஸ்ட்டுக்கான கோடு இருக்கும், இதுதான் புட்டுக்கான கோடு இல்லையா, அப்டேட்கான கோடு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸ்லாஷ் புட், Ctrl+C காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட புட் ஸ்லாஷ் புட்டுன்னு தான் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஹோமில் அப்டேட்டில் நம்மளோட ஓன் சர்வருக்கான யூஆரில் போட்டுருங்க. ஓகேவா? சர்வர் யூஆரில் தான் மாற்றுறேன், வேறு ஒன்றும் கிடையாது.
ஓகேவா. ஸோ ஒன்ஸ் நம்ம இதை மாற்றிட்டோம் அப்படின்னா தென் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு தென் கேட்ச் கொடுத்துருக்கோம். இட்ஸ் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ 200 ஸ்டேட்டஸ் 200 இருக்கா, இந்த இடத்துக்கு ஸ்டேட்டஸ் 200 தான் இருக்குது. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எவ்ரி திங் வில் ஒர்க் சேம், அதே தான். ஸோ இந்த இடத்துக்கிட்ட அப்டேட்க்கு தென் அப்டேட்டில் என்ன பண்ணுறோன்னா இது டெலீட்டா, ஓகே ஹேண்டில் டெலீட்டில் கொடுத்துட்டேன். சரி ஓகே, ஹேண்டில் டெலீட்டில் ஹேண்டில் அப்டேட். ஓகே, ஹோமில் எங்கே இருக்குது, ஓகே அப்டேட்டில் வரணும். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட தப்பாக கொடுத்துட்டேன், புட். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் டேட்டாவை நம்ம இப்படி சப்மிட் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த ஃபார்ம் டேட்டாவை நான் என்ன பண்ணிக்கிறேன், Ctrl+X இந்த இடத்துல உள்ளே போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ எங்கே இருக்குது, ப்ரெவென்ட் டிஃபால்ட்டுக்கு அடுத்தது. ஸோ ஏன் உள்ளே போடுறேன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நம்மக்கிட்ட அண்டர்ஸ்கோர் ஐடி நம்ம என்ன பண்ணணும், ஒன்று ஆட் பண்ணணும் இல்லையா. ஏன்னா எந்த ஐடியை வச்சு நம்ம டெலீட் பண்ணுறோன்றது. இதுதான் ஒரு யூசரோட ஐடி. Ctrl+X இந்த இடத்துக்கிட்ட ஒரு யூசரோட ஐடி. இது எங்கேருந்து வருதுன்னா நம்ம இதை ஆன் கிளிக் பண்ண சொல்ல வரும் இல்லையா. இந்த இடத்துக்கிட்ட அப்டேட் டேட்டான்னு ஒரு பட்டன் இருக்கும், அப்டேட்னு ஒரு பட்டன் இருக்கும். இது கிளிக் பண்ண சொல்ல இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஆகும் இந்த இடத்துக்கிட்ட, ஸோ ஒரு யூசர் ஐடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல console.log யூசர் ஐடின்னு கொடுத்துருக்கோம். டேரெக்டாக லொக்கேஷன்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ கிளிக் பண்ண சொல்ல எடுக்காமல் லொக்கேஷன்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதுவும் பெனிஃபிட் தான். இந்த இடத்துக்கிட்ட லொக்கேஷன்லேருந்து நம்ம டேக் பண்ணுறதால ஸோ இந்த இடத்துல ஸ்டேட் அப்டேட் ஆகும்போது ஈஸியாக நமக்கு டேட்டா வந்துடும். இங்கே ஃபார்ம் டேட்டா கன்சோல் நமக்கு இது தேவையில்லை வெளியில், அவ்வளோதான். இப்போ நம்ம சப்மிட் பண்ண சொல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகுதா, தென் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட்னு வருது. இந்த மெசேஜ் எனக்கு இங்கே இருக்கக்கூடாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நமக்கு என்ன இருக்கணும், ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் மெசேஜ் இல்லையா இந்த இடத்துக்கிட்ட. ஸோ டாலர், ஓகே இந்த இடத்துக்கிட்ட ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணமோ அதே மாதிரி கொடுக்கணும், MESSAGE மெசேஜ். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஓகேவா, சிம்பிள். இப்போ நம்ம அப்டேட் பண்ணலாம். இன்ஸ்பெக்ட் பேஜ், ஓகே க்ளோஸ், 100% ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட். ஓகேவா, நெட்வொர்க். ஸோ அப்டேட் பண்ண சொல்ல இந்த இடத்துல பாருங்கள் அப்டேட்டட்னு வந்துடுது. பேலோட் நம்ம கொடுக்குறோம், ரெஸ்பான்ஸ் என்னது, ஸோ அப்டேட்டட் டேட்டா நல், யூசர் நாட் ஃபவுண்ட், அந்த மாதிரி ஒரு யூசர் இல்லைன்னு வருது. ஸோ என்னன்னு நம்ம கவனிக்கணும். ஓகேவா. ஸோ இட்ஸ் எரர். இந்த இடத்துக்கிட்ட அந்த மாதிரி ஒரு யூசர் இல்லைன்ட்டு வருது, யூசர் நாட் ஃபவுண்ட் வருது. பார்த்தீங்களா எரர் வருதா, யூசர் நாட் ஃபவுண்ட்ன்ட்டு. ஸோ யூசரே இல்லைன்னா அந்த மாதிரி எரர் வரும். ஏன்னா நம்ம கஸ்டமைசபிள் சர்வர் இல்லையா. இந்த இடத்துக்கிட்ட நமக்கு சர்வரில் ரெக்வஸ்ட் டாட் பாடியில் எல்லாமே வந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் log log request dot body req request dot req dot body request dot body அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் திரும்பி அப்டேட் கொடுக்குறேன். பாடியில் நமக்கு என்ன வந்திருக்கு, நேம், இமெயில், ஃபோன், அவதார், பாஸ்வேர்ட் தான் வந்திருக்கு, தவிர ஐடி நமக்கு வரலை. கவனிச்சிங்களா. அப்போ எந்த ஐடின்னு வராமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துக்கிட்ட அதை எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ இந்த இடத்துல ஐடியில் யூசர் டாட் ஐடி. ஓகேவா. ஸோ நல்லா கவனிக்கணும். ஸோ அந்த இடத்துக்கிட்ட மாக் ஏபிஐயில் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஐடி பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ஓகே, ஐடின்னு இருக்குது. ஆனால் டேட்டா பேஸில் என்னமா இருக்கும், அண்டர்ஸ்கோர் ஐடின்னு இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கிட்ட அண்டர்ஸ்கோர் போடணும். ஓகேவா. சின்ன மிஸ்டேக், விட வெரி ஸ்மால் மிஸ்டேக். ஓகே, இப்போ அப்டேட் பண்ணுறேன். அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ சாண்டி 1 2 3 இந்த இடத்துக்கிட்ட நான் அப்டேட்னு கொடுத்துட்டு ஹோமுக்கு போகிறேன். சாண்டி 1 2 3 அப்டேட் ஆகிடுச்சு. கூல், தட்ஸ் இட், ரியலி சிம்பிள். ஸோ வி கேன் அப்டேட், ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ இதோட ஈஸி டெலிட் பண்ணுறது. ஓகேவா. ஸோ ஹோமில் டெலிட்கான கோட் இருக்கும், டெலிட்கான ஏபிஐ தூக்கி போட்டால் மட்டுமே போதும், முடிஞ்சிச்சு. ஓகேவா. சர்வரில் டெலிட்கான கோடு இங்கே இருக்குது. டெலிட்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாடியிலேருந்தும் நம்ம டேட்டா வாங்குகிறோம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட பராம்ஸ்லேருந்து டேட்டா வாங்குகிறோம். உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குது. ஆல்வேஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், பாடியிலேருந்து தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் பராம்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, ஸோ இது தேவையில்ல, பராம்ஸ்க்கு இது தேவையில்ல. ஓகேவா. ரெக்வஸ்ட் டாட் பாடியில் ஐடி வாங்குகிறோம், அந்த ஐடியை வச்சு டெலிட் பண்ணுறோம். அந்த மாதிரி யூசர்லாம் நாட் ஃபவுண்ட்னு வரும். டெலிட்டாக இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு டோஸ்ட் ஆகும். ஓகேவா. ஸோ நம்மளோட கஸ்டமைசேஷன் கோடு இது. ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட டெலிட்கான கோட். ஓகேவா. எதுக்காக நான் இந்த மாதிரி போஸ்ட்மேன் வச்சு சொல்லித்தரேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியுதா. ஸோ போஸ்ட்மேன் இஸ் அ ரெசம்பிளன்ஸ், உங்களோட கிளைண்ட்டோட பக்கா ரெசம்பிளன்ஸ் அது. ஓகேவா. தென் இப்போ பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட டெலிட்கான
சர்வர் கோட் இருக்கா. தென் இந்த இடத்துக்கிட்ட இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஓகே நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இங்கே இடத்துட்ட நீங்கள் பாடியில் சென்ட் பண்ணணும் ஓகேவா. தென் அது ரொம்ப முக்கியம். யூஆர்எல்ல இந்த இடத்துட்ட பாருங்கள், நீங்கள் இதை போட்டுட்டீங்க ஓகேவா, யூஆர்எல்லாக போட்டுட்டீங்க. புட்டுக்கு பதிலாக DELETE டெலிட் அப்படின்னு போட்டுடுறீங்க ஓகேவா. போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட டெலிட்டில் ஃபஸ்ட்டு யூஆர்எல், தென் இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் டெலிட்கான ஐடியை சென்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஐடி எங்கே இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட டேரெக்டாக ஐடின்னு இருக்குது ஓகே. யூஆர்எல்ல நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டாக கூட சென்ட் பண்ணலாம். இதை ஐடி சொல்லிட்டு ஐடி ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்திருக்க ஐடியை நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்து சென்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ சர்வரில் நீங்கள் அந்த ஐடி ரிசீவ் ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம டெலிட் பண்ண சொல்ல ரிசீவ் ஆகுதான்னு பார்ப்போம். console.request.body._id ஓகேவா. சரி ரிசீவ் ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம டெலிட்னு கொடுத்தா ஸோ பாடி வந்து அன்டிஃபைன் வருது ஓகேவா. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட்னு வருது, இங்கேயும் அன்டிஃபைன் வருது. நெட்வொர்க்கில் போவோம், போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ண சொல்ல நமக்கு இந்த டேட்டா வந்திருக்கும் ஓகே. கொஞ்சம் ஓவராக ஜூமிங்கில் தெரியுது ஓகே. நம்ம டெலிட் கொடுக்குறோம். இந்த இடத்துல ஐடி போகுதான்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பேலோடே போகலை, கவனிச்சிங்களா. ஹெட்டர்ஸ் தான் போகுதே தவிர பேலோட் போகலை. அதனால தான் நமக்கு இங்கே ப்ராப்ளம் அடிக்குது. ஸோ இந்த பேலோட் போகலைன்றதை நம்ம என்ன பண்ணணும், ரெக்டிஃபை பண்ணணும் ஓகே. ஸோ டெலிட் ரெக்வஸ்ட்டில் நீங்கள் பாடியில் டேட்டா சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் பேராமீட்டர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட இது வந்து ஆப்ஜெக்டாக இருக்கணும். நான் பண்ணேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்குள்ளே ஆப்ஜெக்ட் போடலை ஓகேவா. அதனால் இது ஒர்க் ஆகலை. இந்த இடத்துக்கிட்ட டேட்டான்னு நான் சென்ட் பண்ண விரும்பலை. ஸோ _ ஐடினே நான் சென்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. எனக்கு வந்திருக்க ஐடியை எந்த இங்கே இடத்துல டெலிட் நீ கிளிக் பண்ணனா இந்த பர்டிகுலர் இந்த இடத்துல பாருங்கள் ஹேண்டில் டெலிட்னு இருக்கும், Ctrl+D. இந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல அந்த பர்டிகுலர் யூசர் ஐடி எனக்கு என்ன ஆகும், இந்த ஹேண்டில் டெலிட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு இந்த இடத்துல வரும் ஐடியா. ஸோ இந்த ஐடியை தான் நான் சென்ட் பண்ணுறேன், ஆனால் _ஐடின்ட்டு நான் சென்ட் பண்ணுறேன் ஓகேவா. இப்போ பேலோட் சென்ட் ஆகுதான்னு பார்ப்போமா. நெட்வொர்க் டெலிட் இந்த இடத்துக்கிட்ட user not found, again payload is not sending ஓகே. இந்த இடத்துக்கிட்ட வாட் வி டிட் மிஸ்டேக்னும் போது ஸோ ஆப்ஜெக்ட்குள்ள ஆப்ஜெக்டாக கொடுத்தா மட்டும் தான் பேலோட் போகுது. செகண்டரி ஓகேவா, செகண்டரி பேராமீட்டருக்கு இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு பேராமீட்டர் யூஆர்எல், செகண்ட் பேராமீட்டர் ஆப்ஜெக்ட்குள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட் ஓகேவா. ஸோ அப்படி கொடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல டேட்டா அப்படின்ற இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். தென் இப்போ நம்ம டெலிட் கொடுக்க சொல்ல ஸ்டில் வி காட் சம் ப்ராப்ளம் ஓகே. எனக்கு இந்த பேலோட் எதுவும் போகலை. ஸோ ஏன்னா நம்ம இது என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல கால் பண்ணியிருக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு ஓகேவா. கால் பண்ணிவிட்டு நான் அகெயின் டெலிட் கொடுக்குறேன் ஓகே. ஸோ டெலிட் கொடுக்குறேன். இந்த இடத்துல பேலோடு எம்டின்னு வருது. என்ன காரணம்னா இந்த இடத்துக்கிட்ட வெறும் ஐடின்னு வச்சுருப்போம். மார்க்அபியில் தான் ஐடின்னு இருக்கும், மாங்கோடிபியில் _ ஐடின்னு இருக்கும். இப்போ பாருங்கள். ஸோ நவ் இட் வில் ஒர்க் ஃபுல் ஸ்க்ரீன் ஓகே. அப்டேட் தேவையில்ல எனக்கு. ஹோம் இந்த இடத்துக்கு நான் டெலிட் கொடுக்குறேன் ஓகேவா. டெலிட் கொடுக்க சொல்ல இப்போ பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட் ஓகே. இந்த ஐடி பார்த்தீங்களா எனக்கு பேலோடில் போயிருக்கு, _ ஐடின்னு போயிருக்கு ஓகேவா. டேரெக்டாக எனக்கு பேக் எண்டில் இது ரிசம்பிள் ஆயிருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள் டேட்டா ஃப்ரம் த பாடி _ ஐடி. அப்போ அந்த ஐடி டெலிட் ஆகிருக்கணும் ஓகே. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல பாருங்கள் 8 டெலிட் பண்ணுறேன். ஸோ டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது, ஆனால் நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் அது டெலிட் ஆகும். எனக்கு டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும், ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் டெலிட் ஆகும். ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம இங்கேயும் பண்ணியிருப்போம். என்னன்னா செட் ஃபில்டரில் பாருங்கள் இந்த இடத்துல யூசர் ஐடி ஓகேவா. இந்த இடத்துல யூசர் ஐடி _ ஐடியாக இருக்கும் ஓகேவா. ஏன்னா மார்க்அபியில் இது வந்து ஒரு சர்வர்லேயும் ஒரு மாதிரி இருக்கும் ஓகேவா. இப்போ இது பக்காவாக டெலிட் ஆகுது இல்லையா, சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட். ஓன் சர்வரில் கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட் நம்ம பண்ணியாச்சு ஓகேவா. ஸோ அவ்வளோதான், இட்ஸ் ஜஸ்ட் 45 minutes. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரிஜிஸ்டர் பண்ணுவோம் ஓகேவா. நேம் சாண்டி. ஸோ டேட்டா பேஸ்லையும் போய் பார்த்துருந்தா இந்த ஒரு டேட்டா இருந்திருக்கு இல்லையா, அதை ரெஃப்ரெஷ் பண்ணால் டெலிட் ஆகிருக்கும் ஓகே. தென் இமெயில் sandy@gmail.com, பாஸ்வேர்ட் ஸோ 123456, ஃபோன் நம்பர், தென் அவதார் அப்படின்னும் போது Ctrl+C இந்த இடத்துக்கிட்ட இந்த அவதாரை பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன். தென் கோ டு ஹோம். இந்த இடத்துல டேட்டா இருக்குது இல்லையா. ஸோ ஐ வாண்ட் டு அப்டேட் திஸ் திங் sandy 123 இந்த இடத்துக்கிட்ட sandy 123 இந்த இடத்துக்கிட்ட 6 பதிலாக 789 ஓகே. ஸோ ஃபோன் நம்பர் கூட நான் 9489623700 என்னோட நம்பரே கொடுக்குறேன். ஸோ இமேஜஸ் நீங்கள் கூட வேறு எதாவது இமேஜஸ் கூட மாற்றி வச்சுக்கலாம் ஓகே. PROFILE ப்ரொஃபைல் IMAGE ப்ரொஃபைல் இமேஜ் அப்படின்னு கொடுங்க.
ஸோ வேறு ஏதாவது ஒரு இமேஜ் என்ன பண்ணுங்கள் எடுத்துக்கோங்க, ரைட் கிளிக், காப்பி இமேஜ் அட்ரஸ். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணுங்கள், Ctrl+Alt Ctrl+V. ஓகே, அப்டேட் பண்ணிவிட்டு ஹோம் வந்தீங்கன்னா ஸோ இட்ஸ் அப்டேட்டட், ரைட்? எவ்ரிதிங் இஸ் அப்டேட்டட். நேம், ப்ரொஃபைல், இமெயில், ஃபோன். ஓகே, ஸோ create, read, update, delete ஆப்ரேஷன் இஸ் பெண்டிங். ஸோ இட்ஸ் டெலிட்டட். இட் ரியலி சிம்பிள். நம்ம என்னென்ன பண்ணோன்றத ஒரு சம்மரைஸ் ஒன்று பண்ணிடுறேன் கோட் வைஸாக மட்டும். ஓகேவா? ஸோ கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, டெலிட்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட புட்டு, டெலிட் என்னென்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கெட் ரெக்வஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம், போஸ்ட்மேன் யூஸ் பண்ணுறோம். கெட் பண்ணும்போது அந்த இடத்துல டேட்டா இல்லை. ஸோ டேட்டா ரிசீவ் செக்ஷன் எம்டியாக வந்திருக்கு. ஓகேவா? ஒரே ஒரு டேட்டா மட்டும் சாம்பிளுக்கு நான் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ எங்கே இருக்குது, இங்கே தான் இல்லையா? ஹோம், ரிஜிஸ்டர், sandy@gmail.com, பாஸ்வேர்ட், ஃபோனும் அதே கொடுத்துக்கிறேன். ஓகே, பாஸ்வேர்ட் 123456 கொடுத்துக்கிறேன். அவத்தார் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வி. இந்த இடத்துக்கு நம்ம காப்பி பண்ண அவத்தார், நியூலி காப்பி பண்ண அவத்தார். ஓகே, சப்மிட்டட், டேட்டா சப்மிட்டட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துக்கிட்ட கெட் கொடுக்க சொல்ல அந்த ஒரு டேட்டா எனக்கு கெட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி போஸ்ட் அப்படின்னும் போது இந்த இடத்துல இது வேற ஒரு டேட்டா, இது நம்ம போஸ்ட் பண்ண சொல்ல அகெயின் இந்த டேட்டா நமக்கு போஸ்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ கெட் பண்ண சொல்ல நமக்கு 2 டேட்டா வந்திருக்கும். பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட 2 டேட்டா வந்திருக்கும். ஓகேவா? பார்த்தீங்களா, அரே ஆஃபில் 2 டேட்டா வந்திருக்கு. ஸோ இதே தான் புட்டுக்கும். புட் பண்ண சொல்ல பாடியில் எந்த ஐடியை நீங்கள் சென்ட் பண்ணணும், இந்த இடத்துக்கிட்ட ஐடி கொடுத்து சென்ட் பண்ணி புட் பண்ணுவீங்க, இதே மாதிரி டெலிட் பண்ணுவீங்க. இது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தென் இந்த இடத்துக்கிட்ட வர சொல்ல சர்வரில் நம்ம இந்த சர்வரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸ்கீமாவில் மட்டும் நம்ம சேஞ்சஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஆட் பண்ணோம். ஏன்னா நேம், இமெயில் இருந்தது. இந்த இடத்துக்கிட்ட பாஸ்வேர்ட், ஃபோன், அவதார் மாற்றணும். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம எதுவும் ஓவராக சேஞ்சஸ் பண்ணல, இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ரிஜிஸ்டர். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃபார்மில் நம்ம பாஸ்வேர்டுன்றதை ஆட் பண்ணோம். அதுக்காக ஸ்டேட்டையும் இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணோம், பாஸ்வேர்டு அப்படின்ற ஃபார்ம் குரூப்பையும் ஆட் பண்ணோம். ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட ஃபார்ம் டேட்டாவில் அந்த டேட்டா வருதா, ரிஃப்ளெக்ட் ஆகுதான்றதை கன்சோல் பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஸோ மாக்ஏபி சர்வரை எடுத்துகிட்டு நம்மளோட ஓன் சர்வரை போட்டோம். மாக்ஏபியில் டேட்டா ரிசோர்ஸ்.டேட்டாவில் என்ன கிடைக்கும், நமக்கு ரிட்டன் டேட்டா கிடைக்கும். ஆனால் நமக்கு ரிசோர்ஸ்.டேட்டா.ரிசல்ட்டில் கிடைக்கும் இல்லையா? அதனால் நம்ம அதை சேஞ்ச் பண்ணோம். ரிசோர்ஸ்.டேட்டா.மெசேஜில் நம்ம என்ன நமக்கு மெசேஜ் வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ண சொல்ல, ஓகேவா? அப்டேட் பண்ணால் ரெஸ்பான்ஸ்.டேட்டா.மெசேஜ் எல்லா இடத்தும் அதே தான். ரெஸ்பான்ஸ்.டேட்டா.மெசேஜ் நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம். மெசேஜ்ன்ற இடத்துல நீங்கள் என்ன வேணால் நோட்ஸ்ன்னு கூட கொடுத்துக்கோங்க. ஆனால் பேக் எண்டில் இந்த இடத்துக்கிட்ட சர்வரில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, இங்கே மெசேஜ்னு கொடுத்தா அங்கே மெசேஜ்னு தான் வைக்கணும், இங்கே நோட்ஸ்ன்னு கொடுத்தா அங்கே நோட்ஸ்ன்னு தான் வைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், அப்டேட் ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்ண சொல்ல வேறு எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ணலை. ஓகேவா? பக்கவாக ரிஜிஸ்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹோமில் வந்த உடனே நம்ம கெட் பண்ண சொல்ல ரெஸ்பான்ஸ்.டேட்டா.ரிசல்ட். ஏன்னா நம்ம ரிசல்ட் அப்படின்ற இடத்துல நம்ம சென்ட் பண்ணோம் சர்வரில். ஓகேவா? கெட்னா ரிசல்ட்டில் நீங்கள் என்ன சென்ட் பண்ணிக்கலாம், ரிட்டன் இல்லை டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ்.டேட்டா.டேட்டான்னு இன்னொரு வாட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சர்வர்லேருந்து வர சொல்ல ரெஸ்பான்ஸ்.டேட்டாவில் தான் எப்பயும் போல் வரும். ஸோ அது காமன், எல்லா சர்வர்லேயும் அது காமன், ரெஸ்பான்ஸ்.டேட்டாவில் டேட்டா வர்றது. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல அடுத்து அடிஷ்னலாக கஸ்டமைஸ் பண்ணிக்கிறீங்களா ரிசல்ட் அப்படின்றது. ரிசல்ட்டில் உங்களோட டேட்டாவும் மெசேஜ் இல்லை நோட்ஸில் உங்களோட மெசேஜையும் நீங்கள் கொடுத்துருவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்க. ரெஸ்பான்ஸ்.டேட்டா.மெசேஜ்னா அந்த மெசேஜ் வந்திருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லி கெட் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன கொடுத்துருந்தோம், இந்த இடத்துக்கிட்ட டேட்டா ரிசீவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, ரெஸ்பான்ஸ்.டேட்டா ஏன்னா டோஸ்ட் தேவையில்ல. ஏன்னா ஹோம் பேஜ் வந்தோடனே அப்படியே டோஸ்ட் ஆகிட்டே இருக்கும், சும்மா ரெஃப்ரெஷ் பண்ண சொல்ல, அதனால் தேவையில்ல. இந்த இடத்துக்கிட்ட வந்திருக்க டேட்டாவை எடுத்து ஒரு ஸ்டேட்டில் மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இங்கே எடுத்துகிட்டு எம்டி அரேக்கு பதிலாக இங்கே வந்திருக்க ரெஸ்பான்ஸ், அதாவது சர்வரில் இருக்க வந்த டேட்டாவை எடுத்து ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. தென் அந்த ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ண அந்த யூசர், ஓகேவா? ஸோ அந்த யூசரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த இடத்துக்கிட்ட மேப் பண்ணுறீங்க, user.map. இப்போ நான் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த கன்சோலில் அந்த யூசர் இருக்கா அப்படின்றது தான் மேட்ரு. ஓகேவா? இங்கே பாருங்கள், ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட், கன்சோல், கிளியர், ரெஃப்ரெஷ். ஃபஸ்ட்டு கன்சோல் இஸ் எம்டி லோட் ஆக சொல்ல. தென் ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டேட்டாபேஸ்லேருந்து டேட்டா வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது, யூசரில் 2 டேட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், console.log இதுதான் லோட் ஆகும். ஓகேவா? பேக் எண்ட்லேருந்து லோட் ஆகிருக்கும். நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் அப்படின்றதுல உங்களுக்கு என்ன இருக்கும்,
ரெஸ்பான்ஸில் இந்த டேட்டா வந்திருக்கும். ஓகேவா, இந்த டேட்டாவை தான் நம்ம கன்சோல் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துக்கிட்ட ரெஸ்பான்ஸை கன்சோல் பண்ணியிருக்கோம், அதனால் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் ரிட்டனை கன்சோல் பண்ணால் என்ன வரும் இந்த இடத்துக்கிட்ட? சரி, இல்லை ரிசல்ட்டு என்ன வரும்? இப்போ நான் திரும்பியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கன்சோல் பண்ண சொல்ல எனக்கு என்ன வருது? யூசர் தான் வருது டேரெக்டாகவே. ஓகேவா, இந்த இடத்துல பாருங்கள் home.jsல 20. ஓகேவா, நான் எப்பயும் போல் ரெஸ்பான்ஸே கன்சோல் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் கன்சோல் பண்ணுறது தான் நல்லது. ஓகேவா, தென் இப்போ நமக்கு இந்த டேட்டா வந்துருச்சு. தென் ஸ்டேட்டில் அப்டேட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் மேப் ஃபங்க்ஷன் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இந்த இடத்துக்கிட்ட எடுத்து மேப் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அவ்வளோதான் டியூட். இப்போ உங்களால் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி டேட்டாவை கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட் யூசிங் ரியாக்ட், Node.js, Express.js அண்ட் MongoDB. ஓகேவா, கண்டிப்பாக முடியும் இல்லையா? இட்ஸ் ரியலி ஈஸி. இது அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. இந்த இன்டெகிரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 55 மினிட்ஸ் அவ்வளோதான் ரெக்கார்டிங். ஓகேவா, இட்ஸ் 1 hour. ஓகே, இந்த 1 hourல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபுல் CRUD ஆப்ரேஷன், என்டையர் ஃபுல் ஸ்டாக் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் நீங்கள் இதை தான் பண்ணியிருக்கீங்க, ஃபுல் CRUD ஆப்ரேஷன். ஓகேவா, ஸோ ஒரு எம்ப்ளாயி டேட்டாவோ, ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாவோ, இல்லை ஒரு ஆஃபீஸ் டேட்டாவோ கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட் யூசிங் அட்மின் பேனல். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் லாக்அவுட் ஃபங்க்ஷனாலிட்டி. சேம் இதே இமெயில் ஐடி, சேம் இதே பாஸ்வேர்ட் வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல பாஸ்வேர்ட்னு ஒரு ஃபீல்ட் நம்ம ஆட் பண்ணல, நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ டேபிளில் இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணல, ஒரு டிடி நம்ம ஆட் பண்ணவே இல்லை. இந்த இடத்துக்கிட்ட பாஸ்வேர்ட்னு Ctrl+C, இந்த இடத்துல இமெயில் பாருங்கள். ஆஃப்டர் இமெயிலுக்கு அப்புறம் Ctrl+C Ctrl+V, இந்த இடத்துக்கிட்ட பாஸ்வேர்ட் PASSWORD. ஓகே, ஸோ இதுதான் நம்ம சின்னதாக மிஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல யூசர் டாட் இமெயில் அடுத்தது Ctrl+C Ctrl+V, பேஸ்ட் பாஸ்வேர்ட் PASSWORD, பாஸ்வேர்ட் PASS இல்லையா, பாஸ்வேர்ட். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் பாஸ்வேர்டும் வந்திருக்கு. இப்போ நீங்கள் அப்டேட் பண்ண சொல்ல உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு அப்டேட் ஆச்சுன்னா 1 2 3 4 5 கொடுக்குறேன், அப்டேட்னு கொடுக்குறேன், கோ பேக் டு ஹோம். ஸோ இந்த இடத்துல 5 என்ன ஆயிருக்கு, அப்டேட் ஆயிருக்கு. ஓகேவா, இட்ஸ் ரியலி சிம்பிள் டியூட். ஓகே, CRUD ஆப்ரேஷன் ரியலி சிம்பிள் தான். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஃப்ரண்ட் எண்டில் API கன்செப்ஷன் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஃப்ரண்ட் எண்டில் API கன்செப்ஷன் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேக் எண்டில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஃபுல் REST API, கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட் யூசிங் MongoDB. ஸோ MongoDB ஃபஸ்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஸ்கீமா எப்படி கிரியேட் பண்ணுறது, மாடல் எப்படி கிரியேட் பண்ணுறது, தென் அதை வந்து எப்படி நம்ம வந்து பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்ட் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த இன்டெகிரேஷன் ஃப்ளோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே உங்களால் இந்த ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, எந்த ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனாலும் இட்ஸ் அ காமன் இதே ரெஸ்ட் ஆப்ரேஷன் தான். ஓகே, ரெஸ்ட் API இதை நீங்கள் ஈஸியாக பண்ணிட முடியும். நாளைக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் க்ளோன், அமேசான் க்ளோன், ஃப்ளிப்கார்ட் க்ளோன், ஓகே, ஆர்எல்ஸ் யூ வாண்ட் டு கிரியேட் யுவர் ஓன் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ உங்களோட ஐடியாலஜியில் ஸோ லிட்ரலி யூ கேன் ஏபிள் டு கிரியேட் ஈஸி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் டாஸ்க்கும் கிடையாது. ஓகே, இது வந்து நான் ஃபைனலாக நடத்துறதும் கிடையாது, திரும்ப இதை நடத்திக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேவா, அதனால் கவலைப்படாதீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் ப்ரூட்டலாக ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த CRUD ஆப்ரேஷன்ன்றது இட்ஸ் 1 hour கிளாஸ். நம்ம 15 minutes 20 minutes கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் கிரியேஷன், MongoDB இன்டெகிரேஷன், ஸோ கெட்டு, போஸ்ட், புட்டு, டெலிட் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்திருப்போம். ஸோ 1 hour நான் வந்து காம்பினேஷனில் எடுக்க சொல்ல. இதுவே நான் வந்து சர்வர் இப்போ கிரியேட் பண்ணல, ஏற்கனவே கிரியேட் பண்ணதை வச்சு தான் பண்ணேன். ரியாக்ட் அப்போ கிரியேட் பண்ணல, ஏற்கனவே கிரியேட் பண்ண வச்சு தான் பண்ணுறேன். ஏன்னா இதை நம்ம ஓனாக கிரியேட் பண்ணனா இட் டேக் டைம் அரௌண்டாக 1.5 hourலேருந்து ஒரு 2 hours வரைக்கும் ஆகலாம். ஓகேவா, ஸோ அதனால தான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு எடுத்திருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஈவன் வீக்கெண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக பின் பண்ணலாம். ஐ வில் பி தேர் ஃபார் யூ ஆஸ் அ மென்டார். ஓகே, ஸோ அடுத்த டாப்பிக்கில் இதோட பெட்டரான ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ டியூட். ஹேவ் அ நைஸ் டே.